ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் எப்போயுமே ப்ரைடல் வாக் அதே மாதிரி வந்து நான் மேக்கப் பண்ணி பார்த்துருப்பீங்க, என்னோடய கிளாஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட். ஸோ என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெட்டிங்க்கு வந்து போகிறேன், அட்டன் பண்ண போகிறேன். அதுவுமே வந்து இது த்ரில்லிங்காக சர்ப்ரைஸாக வந்து அட்டன் பண்ண போகிறேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு. ஸோ இவங்க வந்து வெட்டிங் கன்ஃபார்ம் ஆனவுடனே நமக்கு வந்து டேட் சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க நேம் வந்து தனுஷிகா. அப்போவே சொல்லியிருந்தேன், சொல்லும் போதே இன்வைட் பண்ணும் போதே, வெற்றி நீ பிஸியாக இருப்ப, அது ரொம்ப நல்ல முகூர்த்தம், பீக் முகூர்த்தம், ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வா, இல்லைனாலும் கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை கண்டிப்பாக உனக்கு ப்ரைடல் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் ஆமாம் எனக்கு ப்ரைடல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த டேட்டில் எனக்கு ப்ரைடல் பார்த்திங்கன்னா, எனக்கு காலையில் ப்ரைட் இருந்தது, அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் ஒரு ப்ரைட் இருந்தது, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ப்ரைட் இருந்தது. இவங்களுக்கு வந்து இவங்களோட வெட்டிங் டைம் வந்து ஒரு 10:30 11:30 டு ஒரு 2:00 வரைக்கும். அந்த டைமில் தான் இவங்களுக்கு வந்து ஈவெண்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், போக முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. சரி கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணணும், எப்படியாவது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணிட்டேன், ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டேன். எனக்கு காலைல ஏர்லி மார்னிங் மேக்கப் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு மேக்கப் இருந்தது, அதையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் முன்னாடியே கொண்டு போயிட்டேன். அங்கேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடி ஆகிட்டு ஃபைனலாக வந்து தனுஷிகா பார்க்க வந்தாச்சு. என்னை பார்த்தோன்னே பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும். எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இவங்களை எப்போ பார்க்குறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் காலேஜ் முடிச்சு. ஸோ திரும்ப இப்போ தான் அவங்க வெட்டிங்கில் தான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, செம்ம எக்ஸைட்டட். அவங்களோட அம்மா, அவங்களோட தங்கச்சி எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு, அப்புறம் நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ரிச்சுவலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம காலேஜில் வந்து பயங்கர சூப்பர் டாப்பர்னு பார்த்திங்கன்னா தனுஷிகா இவங்க தான். கிளாஸில் ரொம்ப சின்சியாரிட்டி, லீவே எடுக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து படிப்புன்னு சொல்லலாம். பயங்கர டேலண்டட் கிட். இப்போ வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களோட ஓன் ப்ராண்டுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்குன்னு ஓன் ஃபுட்வேர் டிசைனிங் பேஜும் வச்சுருக்காங்க. ஸோ மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து என்னோடய காலேஜ் மட்டு. ஸோ நான், தனுஷிகா, அவர் வந்து ஜெஃப்ரி, எல்லாருமே வந்து ஒரே கிளாஸு. ஸோ அதனால் செம ஃபன்னாக இருந்தது. என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கம் லவ். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சொல்லி மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி இருக்கிறது தான் தனுஷிகாவோட அம்மா. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு ஒரே எக்ஸைட்டடாக இருந்தது. मांगल्यं तन्तुनानेन अवजीवन हेतुना कंठे बध्नामि शुभगे संजीव जरदां शदम्. कैमरा பாருங்க சிக்கா. ஜெஃப்ரி बनाओ அப்படியே கேமரா பாருங்க சார். மாங்கல்ய தான மஹோர்த மஹோர்த சத்தன கண்ணோ மஹோர்த. ப்ரோ இப்படி இங்க பாருங்க. ஸோ ஃபைனலி வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ முடிச்சுட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஸ்டேஜ் போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சுவல் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு டைம் ஆகிட்டே இருந்தது, நான் டைம் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து நான் ஈவெண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து தான் வந்தேன். ஒரு 2 o'clock
நான் வந்து பிரைடோட பிளேஸில் இருக்கணும். இப்போ வந்து டைம் அரௌண்டு ஒரு 12:30 12:40 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 15 மினிட்ஸில் சரி ஓகே வந்துவிட்டோம். விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சரி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. இது முடியுமா முடியாதான்றது அளவுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ரிச்சுவல் முடிச்சுட்டு 2 பேரும் நின்றுட்டுருந்தாங்க. ஐயர்கிட்ட வந்து கேட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் இருக்குது கிளம்புறேன், ஜஸ்ட்டு விஷ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே ஓகே வாங்க வாங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெஸ்ட் மூமெண்ட் ஒரு கேப்சர் பண்ண மாதிரி இருந்தது. அவங்க சிஸ்டர் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லன்ச் ரெடியாக இருந்தது. லன்ச் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஸ்டார்டிங்லேருந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரோட ஃபங்க்ஷன்ஸுமே போய் அட்டன் பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்து ப்ரைடல் புக் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 6 to 8 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து எனக்கு ப்ரைடல் புக் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் அவுட் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணுறேன் இல்லை வேறு சிட்டிஸ் கண்ட்ரீஸ் போகிறேன் அப்படின்னா என்னை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஆப்வியஸாக நம்ம ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணுறாங்க நம்மளோட ரிலேட்டிவில் வெட்டிங் அப்படின்னா ஒரு 2 months 3 months முன்னாடி சொல்கிறது வழக்கம். அப்படி இல்லை அப்படின்னா 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. பிகாஸ் என்னை ரொம்ப ட்ரெஸ் பண்ணி ரொம்ப ஆசையாக வந்து நான் தான் மேக்கப் பண்ணணுன்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே புக் பண்ணுறாங்க. அவங்களோட டேவை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ ஃபைனலாக என்னோடய ஃப்ரெண்டோட வெட்டிங் அட்டன் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.